ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் 23/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லலாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, சோல்ஜர் கில்ட் இன் ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் இன் சினாப் வேலி அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ட்ராஷி அப்படின்றது ஒன்று நமக்கு எப்போத்துலேருந்தோ வந்து நடந்துகிட்ருக்க ஒரு ஆன்டி டெரர் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆன்டி டெரர் இந்த ஆப்ரேஷன் ட்ராஷி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி புல்லட்ஸ் வச்சு 2 to 3 tons கிட்ட புல்லட்ஸ் வந்து வச்சு இது ஒரு டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக செயல்படுற ஒரு சோல்ஜர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷரி அண்ட் மண்ட்ரல் தோக் ஏரியாஸ் அந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் வந்து இவங்க வந்து நிறைய செயல்பட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதனால் நடந்த ஷங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து டெரரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் வித் ஆன்டி டெரரிசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் மூலியமாக ஆன்டி டெரரிசம் வாங்கின ஒரு இதுதான் இந்த ஆப்ரேஷன் இந்த இது. ஸோ இந்த சோல்ஜர்ஸில் ஒருத்தவங்க நம்ம சைடில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சோல்ஜர் கில்ட் இன் ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் இன் செனாப் வேலி. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, செனாப் வேலி அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து எப்போவுமே நியூஸ் பேப்பரில் எந்த ஒரு பிளேஸ் வந்தாலும் கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்மளோட எக்ஸாம்ஸில். ஸோ செனாப் வேலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரிவர் இண்டஸோடைய ஒரு ட்ரிபியூட்டரி தான். ஸோ அது எங்கேருந்து வருது, எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஓவரால் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சோல்ஜர் வந்து நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் ட்ராஷி அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெரரிசம் அகெயின்ஸ்ட் பண்ணும்போது. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். தமிழ்நாடு, சென்னை இதிலலாம் எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். இது வழக்கம் போல் நம்ம பாகிஸ்தான் ஒரு இது மாதிரி சம்மரைஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் இன்டர்நேஷ்னல் லா டு டேக் ஆன் பாகிஸ்தான் பேக்டு டெரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் லாஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸில் ஒன்று தான் அந்த சோல்ஜர்ஸ் அப்படின்றது. ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் சேர்த்து நம்ம இந்த பாகிஸ்தானோட டெரரிசம்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணாதான் இவங்க வந்து டெரரிசமாக நம்மளால் கம்மி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் தான் நம்ம இந்தியா வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டோரி மாதிரியே எழுதலாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஆன்சர் ரைட்டிங் மாதிரி கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னாச்சு, பஹல்காம் இஷ்யூ, அண்ட் தென் அதுக்கு நம்ம பண்ண ஆப்ரேஷன் சிந்தூர், அண்ட் தென் நம்மளுடைய ஐஎம்எஃப் ஃபண்ட் பண்ணது, நம்ம ஐஎம்எஃப் வந்து ஓட் பண்ணாதது, இந்தியா ஓட் பண்ணாமல் ஐஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா $1 billion கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் நம்ம கிட்டத்தட்ட 25 கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிட்டு நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி விளக்கமாக சொல்கிறோம். அதாவது நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம், நாங்கள் இந்தியா வந்து டெரரிசம்க்கு 0 tolerance அப்படின்ற மாதிரி. ஸோ இது தாண்டி வந்து இப்போ ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே நடுவில் ஒன்று எஃப்ஏடிஎஃப்க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் நிறைய ரிப்போர்ட்ஸு. ஸோ அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் மறுபடியும் க்ரே லிஸ்ட்லையோ இல்லை பிளாக் லிஸ்ட்லையோ சேர்ப்பாங்க. ஸோ இது தாண்டி இப்போ என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் நிறைய இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பாகிஸ்தான் டெரரிசம் பண்ணுறத அவங்கள பேக் பண்ணணும், அவங்கள தடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சொல்லலை. அந்த ஒரு சம்மரைஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த கோப்ரா கமாண்டோ மோரிஸ் கில்ட் இன் சுக்மா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோப்ரா அப்படின்றது ஒரு குரூப் மாதிரி. ஸோ கோப்ரா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அதோட அப்ரிவேஷன் வந்து கமாண்டோ பேட்டலியன்ஸ் ஃபார் ரெசல்யூட் ஆக்ஷன் அப்படின்றது. இது வந்து ஆக்சுவலி 2008 அப்போ தான் வந்தது. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிட்டு. சிஆர்பிஎஃப் இருக்கு இல்லையா, சிஆர்பிஎஃப் போலீஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிட் தான் இந்த கோப்ரா அப்படின்றது. ஸோ இவங்க மெயினாக எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்கிள் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த
மறைந்திருந்து இந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற ஃபாரஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மறைந்திருந்து தாக்குறது தான் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது பேர் வந்து இவங்க பேர் வந்து ஜங்கிள் வாரியர்ஸ்னே அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இவங்க பண்ணுற அந்த மறைஞ்சு தாக்குறது கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோப்ரா அப்படின்ற யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தம் 10 யூனிட் நம்ம வச்சுருக்கோம். டெரரிசம் அண்ட் தென் மவுவிஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தடுக்கிறதுக்காகவே வச்சிட்ருக்கிறது தான் இந்த கோப்ரா அப்படின்றது. ஸோ நம்ம மொத்தமாக 10 யூனிட் வச்சுருக்கோம். இதை நம்ம எப்போ வந்து உருவாக்கணும், இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு குரூப் நம்ம எப்போ உருவாக்கணும்னு பார்த்திங்கன்னா 2008லேருந்து 2008 to 2011 வரைக்கும் நம்ம இது நான் உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அந்த சிஆர்பிஎஃப்னாலே ஆக்சுவலி வந்து ஒரு சில சர்டன் ஏஜ் 31 நினைக்கிறேன் சம்திங் அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் சிஆர்பிஎஃப்லேயே இருப்பாங்க. ஸோ இதுலேயுமே ஸ்பெஷலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது இன்னுமே வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டீமில் ஒருத்தவங்க இந்த டீமோட கமாண்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக நேற்று நடந்தது இல்லையா, நம்ம 27 பேரோ 21 பேரோ நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ட்ராஜடியில் நம்மளுடைய கோப்ரா கமாண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டி இந்த கோப்ரா எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மவுவிஸ்ட் அவங்களுக்கு எதிராகவோ இல்லைன்னா அது இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸில் வர வந்து நிறைய இந்த அவுட் ஆஃப் லைக் சைனா சைடை வந்து நிறைய பேர் தாக்கி ஸோ அந்த மாதிரி நடக்குது இல்லையா. நிறைய பேர் வந்து அங்கே நிறைய ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நார்த் ஈஸ்ட் சைடில் வர நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இன்சர்ஜென்சி நிறைய பேர் தேவையில்லாமல் வர்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் அங்கே நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுனால ஸோ அங்கேயுமே இவங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான இடங்களில் கோப்ரா அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த நேற்று நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா கமாண்டோ அவர்கள் வந்து அந்த கமாண்டர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காரு. ஸோ அதனால தான் இந்த நியூஸாக வந்திருக்கு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் தென் இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த 6 கீர்த்தி சக்ராஸ் 33 சௌரிய சக்ராஸ் கன்ஃபர்டு ஆன் டிஃபென்ஸ் போலீஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டாக கொடுக்குற ஒரு அவார்ட்ஸ். ஸோ ஏன் இந்த மாதிரியான அவார்ட்ஸ், அதாவது இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ், நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேலண்ட்ரி அவார்ட்ஸ். நீங்கள் வேலையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறது தான் இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்றது. ஏன் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை ஹானர் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவங்களுடைய தைரியத்தையோ அவங்க பண்ண சாக்ரிஃபைஸையோ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த அவார்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதனால் யார் வாங்கினா அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்தான். ஸோ நான் இதை பற்றின இந்த அவார்ட்ஸ் பற்றின விஷயங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான கேலண்ட்ரி அவார்ட்ஸ்லாம் எப்போதுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கப்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம 15th ஆகஸ்ட் 1947 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா அப்படின்னு 3 விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4th Jan 1952 வந்து அசோக் சக்ரா கிளாஸ் 1, அசோக் சக்ரா கிளாஸ் 2, அசோக் சக்ரா கிளாஸ் 3 அப்படின்ற மாதிரி 3. ஸோ இதுக்கு இந்த அசோக் சக்ரா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பிற்காலத்தில் 1967 வந்து பார்த்திங்கன்னா அது அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா அண்ட் தென் ஷௌரிய சக்ரா அப்படின்ற மாதிரி மாறிச்சு. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்ட்ஸில் 2ஆக பிரிக்கலாம். அதாவது பீஸ் டைமில் கொடுக்குற அவார்ட்ஸ் அண்ட் தென் வார் டைமில் கொடுக்குற அவார்ட்ஸ். ஸோ வார் டைமில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா இந்த 3 வந்து வார் டைமில் கொடுப்பாங்க. அண்ட் தென் அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, ஷௌரிய சக்ரா வந்து பார்த்திங்கன்னா பீஸ் டைமில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்
6 மெம்பர்ஸ் அண்ட் தென் 33 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ இது யார் அப்படின்னு நேம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த எதுக்காக கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ரெக்கக்னிஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.